இன்னைக்கு பிரண்டைய ஃப்ரெஷ்ஷா வேலில இருந்து பறிச்சு அதை க்ளீன் பண்ணி மண் சட்டியில வச்சு அதை வதக்கி அம்மிக்கல்ல வச்சு அரைக்க போறோம். வாங்க எப்படி பிரண்டை பறிக்கிறதுன்னு பார்ப்போம். பிரண்டையை நீங்க பறிக்கிறப்ப பிரண்டையை ரொம்ப இந்த மாதிரி முத்தலாம் இல்லாம இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ் பிரண்டையை பறிச்சு எடுத்துக்கங்க. அப்பதான் பிரண்டை துவையலுக்கு மிகவும் சுவையா இருக்கும். பிரண்டை இப்ப வேலில இருந்து பறிச்சாச்சு. வேலியில பறிச்சுட்டு வந்த பிரண்டைய இப்ப சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம். முதல்ல கொஞ்சம் எண்ணெயை 2 கையில நல்லா அப்ளை பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல நல்லா வெதுவெதுப்பான தண்ணியை பக்கத்துல வச்சுக்கோங்க. இப்ப பிரண்டைய முதல்ல இந்த மாதிரி இப்படி உடைச்சு எடுத்துக்கோங்க. உடைச்சு எடுத்துட்டு இந்த 4 பகுதியில் இருக்கக்கூடிய இந்த எட்ஜை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இடையில வெதுவெதுப்பான தண்ணியில கையை நனைச்சு எடுத்துக்கங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு கை நமக்கும் கையில ஒரு நீடில் குத்துற மாதிரி உங்களுக்கு குத்தும். இந்த மாதிரி பிரண்டைய நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துக்கங்க. பிரண்டையில இருக்கக்கூடிய இலையும் இதுல சேர்த்துக்கங்க. மறக்காம கைகளை நல்லா வெதுவெதுப்பான தண்ணீர்ல கடைசியா கழுவிக்கங்க. இன்னைக்கு பிரண்டை துவையல் மண் சட்டியில செய்ய போறேன். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ளேமை மீடியம்ல வச்சுட்டு அதுல நம்ம சுத்தப்படுத்தி வச்சிருக்கிற பிரண்டையை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில வதக்கி விடுங்க. இப்ப பிரண்டை நல்லா எண்ணெயில வதங்கி இந்த மாதிரி சுருண்டு வர்ற அளவுக்கு அதை வதக்கி எடுத்துக்கங்க. இப்ப நல்லா வதங்கிருச்சு. இதை தனியா ஒரு பிளேட்ல எடுத்துக்கங்க. இப்ப இதே பாத்திரத்துல 2 ஸ்பூன் துவரப்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், புளி இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில வதக்கி விடுங்க. ஃப்ளேமை லோல வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்துன பருப்பெல்லாம் எண்ணெயில நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு. இதுல ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 to 7 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் பூண்டு நல்லா எண்ணெயில வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளிய இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில வதக்கி விடுங்க. இப்போ ஒரு கப் அளவு தேங்காய் இதுல சேர்த்துக்கங்க. சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சம் இதுல பெருங்காயத்தூள், துவையலுக்கு தேவையான உப்பு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் இதை ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற எல்லா பொருட்களையும் அம்மியில அரைச்சு எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் புளி, மிளகாய் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சிட்டு புளி, உப்பு, காரம் பத்தலைன்னா பின்னாடி சேர்த்துக்கங்க.
கடைசியா பிரண்டை துவையலுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்ப தாளிப்ப பிரண்டை துவையல்ல சேர்த்துக்கலாம். இப்போ சுவையான பிரண்டை துவையல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி வந்தது அப்படின்னு உங்களோட அனுபவத்தை கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.